மாவட்டம் திருப்பத்தூரில் காவல் நிலையத்தில் திமுக நிர்வாகியை தாக்கியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்கள். மோனிகா, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி தலைவராக திமுக சேர்ந்த கோகிலா ராணி உள்ளார். இங்கு 3 மாதங்களுக்கு முன் செயல் அலுவலராக பணிபுரிந்த தனுஷ்கொடி என்பவர் பணிபுரிந்து வந்தார். அந்த சமயத்தில் தனுஷ்கொடி தன்னிடம் பணம் வாங்கியதாக தராமல் ஏமாற்றிவிட்டதாக என்று பேரூராட்சி தலைவரின் கணவர் நாராயணன் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதேபோல் நாராயணன் தன்னை மிரட்டியதாகவும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பிடமும் தனுஷ்கொடி புகார் கொடுத்தார். இந்த செயலாளருக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சிவகங்கை மூலம் சுவரொட்டிகளையும் மூட்டினார். இதனிடையே தனுஷ்கொடி கடலூர் மாவட்டம் ஊனகிரி பேரூராட்சி செயல் அலுவலராக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஏற்கனவே பேரூராட்சி தலைவரின் கணவர் அளித்த புகாரின் பேரில் இருதரப்பினர் போலீசார் திருப்பத்தூர் விசாரணைக்கு அழைக்கின்றனர். திருப்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தனுஷ்கொடி மற்றும் பேரூராட்சி தலைவரின் கணவர் நாராயணன், அதேபோல் 5வது வார்டு கவுன்சிலர் கோமதியின் கணவர் திமுகவின் நகர துணை செயலரான சண்முகம் ஆகியோர் வந்தனர். அவர்கள் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருதரப்பினுடைய வாக்குவாதம் ஏற்படுது. இதுல காவல் ஆய்வாளர் மேஜில் இருந்த பேப்பர் வெயிட் எடுத்து தனுஷ்கொடி சண்முகத்தின் மீது எறிந்தார். இதில் சண்முகம் மண்டை உடைந்தது. காயமடைந்த அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சண்முகத்தின் உறவினர்கள் திமுகவின் பேரூராட்சி செயல் அலுவலரை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முட்டுக்கட்டினர். இதனை அடுத்து திருப்பத்தூர் போலீசார் தனுஷ்கொடியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காவல் நிலையத்திலேயே செயல் அலுவலர் திமுக நிர்வாகியின் மண்டையை உடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிதம்பரம்.